குட் ஈவினிங் ஐஸ். நமக்கு வந்துட்டு சீடு வந்திருக்கு. எங்கேருந்து வந்திருக்குன்னா இங்கே சேலம்லேருந்து வாங்கினோம். இப்போ வந்து ஃபர்தராக வந்துட்டு வைசாக்லேருந்து வந்திருக்கு. ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து வந்திருக்கு. கீரை வந்து சிகப்பு தண்டு கீரையும் ஒருத்தவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிங்க. ஏன்னா நான் ரொம்ப நாளாக தேடிட்டுருக்கேன் இந்த கீரை. பரண்டை வந்து ரெடி பண்ணிட்டேன். எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஆயிலில். இப்போ அரைச்சியும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் லோட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ மிக்சியில் வந்துட்டு போட்டு லோட் பண்ணிவிட்டேன். நான் எப்பயுமே வந்து மிளகா வந்துட்டு அப்படியே தான் போடுவேன். மிளகா பவுடர் வந்து ரேர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நம்ம நோ ப்ரிசர்வேட்டிவ்ன்றது வந்துட்டு நம்மளோட கோலாக இருக்குது இல்லையா. அடுத்தது வந்து இது வந்து மசாலா. இந்த மசாலா பார்த்திங்கன்னா வந்துட்டு கடுகும் வெந்தயம் மட்டும்தான். அதுக்கப்புறம் மஞ்சள் தேவையான அளவு போட்டுப்பேன். பெருங்காயம் யூஸ் பண்ணிப்பேன். இப்போது நல்லெண்ணெய், இது நம்ம லாஸ்ட் டைம் வந்துட்டு எள்ளு வாங்கி ஆனோம் இல்லையா, அந்த நல்லெண்ணெயும் கடுகு எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணி பண்ணுறோம். சரிங்களா, நான் லோட் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2 மிக்ஸி அளவு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன மிக்சியில். இது பாயில் ஆகிறதுக்கு நான் இப்போ இதில் வந்து முக்காலவு லோட் பண்ணி பண்ணுறேன்னா எனக்கு வந்து அரௌண்ட் 1 hour to 1.5 hours வந்துட்டு கரெக்டாகும். எனக்கு அது வெந்து பதமாக வர்றதுக்கும் அந்த டேஸ்ட் வர வைக்கிறதுக்கும் எனக்கு டைம் ஆகும். சரிங்களா, ஓகே. இதே மாதிரி நீங்கள் பண்ணணுன்னா ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நான் இப்போ என்கிட்ட நிறைய பேர் வாங்கியிருப்பீங்க இல்லையா, இதுதான் ஃபார்முலா. இதையே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு சேம் டேஸ்ட் வந்தால் சொல்லுங்கள். சரிங்களா, தேங்க்யூ.